இன்றைக்கி பைபிள்லேருந்து ஒரு வசனம் வாசிக்கிறேன். யோவான் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துலேருந்து. நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் எப்பொழுது சுத்தமாய் இருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நினைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னையல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வதெதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். எனக்கு சீசராய் இருப்பீர்கள். இப்போ படித்த வசனத்துலேருந்து நம்ம பார்த்தோன்னா, இப்போ நான் ஒரு செடி வளர்க்குறேன்னு வச்சுக்கோங்க. அந்த செடி என்ன காயை கொடுக்குதோ, அதாவது அது என்ன செடின்னு கண்டுபிடிக்கிறதே அதோடைய காய் பழங்கள்னால தான் நம்ம அந்த செடி. இப்போ தக்காளி செடி பார்த்தீங்க, தக்காளி காய்க்கிறதுனால தக்காளி செடிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். அப்போது அதன் கனிகளால் தான் அந்த செடி என்ன அப்படின்னு நம்ம பார்த்துக்குறோம். இப்போ காய்ஞ்சிட்டு இருக்கிற அந்த செடி பாருங்கள், காஞ்சிருச்சு, ஆனாலும் கனி கொடுத்துட்டு தான் காஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் அது காஞ்சி போகிறதுனால அதை பறித்து கீழே போட்டுருவோம். இப்போ கனி கொடுக்காத மரம்லாம் எப்படி என்ன பண்ணுவோம்? நம்ம செடியெல்லாம் வச்சிட்ருப்போமா? வச்சிட்ருக்கவே மாட்டோம். கொஞ்ச நாள் பார்ப்போம், அதுக்கப்புறம் அதையே நம்ம தூக்கி எரிச்சிருவோம். இப்போ நாம் கூட கனி கொடுக்குறவளாக இருக்கணும்னு கடவுள் விரும்புகிறாரு. நம்ம கனி கொடுக்கணும் அப்படின்னா அவரில் நிலைத்திருக்கணுமா, அவருடைய வார்த்தையில் நிலைத்திருக்கணும். அப்போ தான் நம்ம கனி கொடுப்போம். கனி அப்படிங்கிறது என்னென்னா ஆவியின் கனிகள் அப்படின்னு சொல்லி, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகள் விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லைன்னு கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22-23 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த கனிகளை நம்ம கொடுக்கணும். இதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறாரு. அப்படி நம்ம கனி கொடுக்கணும்னா அவரில் நம்ம நிலைத்திருக்கணும். அப்படி நினைத்திருக்கும் போது அவரும் நம்மள நினைத்திருப்பார். அப்போ அவருடைய வார்த்தைகளை படித்து அவருடைய வார்த்தையின்படி நம்ம வாழும் பொழுது அவரெல்லாம் நிலைத்திருக்கிறவங்களா இருப்போம். அப்படி இருந்தால் நம்ம பரலோகத்துக்கு போகலாம், நரகத்துலேருந்து தப்பிக்கலாங்க. ஹேவ் அ நைஸ் டே. காட் பிளஸ் யூ.